நாங்கள் நிலாவளியில் உள்ள புறாமலைக்கு போகிறதுக்காக வந்திருந்தோம். திருவோணமலையில் உள்ள புறாமலை தீவு பார்க்குறதுக்கு. இந்த பாருங்க எங்கட காய்ஸ் 8 பேர். ஹலோ காய்ஸ், வந்துட்டோம். வாங்க விகாஸ், வாங்க போவோம். நிலாவளி பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ரெண்டு பக்கமும் நல்ல கடைகள் இருக்குது பாருங்களேன். நாங்கள் வந்தது சரியான ஒரு வெயில் நேரம், சரியான டூரிஸ்ட் ஏரியா. வா விகாஸ் வா. நாங்கள் பெரிய மலை நிலாவளி பீச்சு கிட்ட வந்துட்டோம். இதில் இருந்து புறாமலைக்கு போகிற திட்டத்துலேயும் போயின்னு இருக்கிறோம். கடைகள் இருக்குது, தேவையான சாமான்கள் வாங்கலாம், ஐஸ்கிரீம் குடிக்கலாம். ஹலோ ஹலோ. இந்த கண்ணுக்கு எதிர தெரியுது பாருங்க கடல். இதுதான் நிலாவளி பீச். சங்கு நம்ம நீ அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் விற்கணும். வேணுமா உங்களுக்கு? வாங்க போகிறீங்க? எவ்வளோ கிழங்க? எவ்வளோ ஐயா? 500 ரூபா. இலங்கையில் ஒரு கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையில் இருக்கிற நிலாவளி பீச் ஒரு பிரசித்தி பெற்றமான ஒரு பீச். பாருங்களேன் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் நிலாவளி பீச். நான் ஏற்கனவே ஒரு சின்ன வயசில் வந்திருக்கிறேன். அந்த நேரம் இதில் எங்களுக்கு அனுபவம் காணாது. இப்போ பாருங்களேன், ஏராளமான மக்கள் தங்களோட விடுமுறையை கழிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. இதான் அங்கே கண்ணுக்கு இது தெரியுது, அதுதான் புறாமலை. அதுக்கு போகிறோண்டா போட்டில் போகணும். நார்மலாக அந்த கடல்லையும் நின்று குளிக்கலாம். நாங்கள் கடலுக்கு இறங்குவோம். கடலுக்கு வந்துட்டு காலை கழுவாமல் போகிற சரியில்லையே. மக்கள் எவ்வாறு பொழுதை கழிக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க மக்கள் கடல் அலைக்குள்ளேயே மக்கள் அலையா நிற்கிறாங்க. தண்ணிக்குள்ள நிற்க குழு குழுன்னு இருக்கு. இலங்கை சுற்றுலாத்துறையால் வளர்ச்சி அடைகிற ஒரு நாடு. அதுக்கு இந்த நிலாவளி கடற்கரையில் இருக்கிற மக்கள் ஒரு சாட்சி, கண்கூடு. எவ்வளோ ஒரு கடலுக்குள்ள அலையென மக்கள் திரண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்களும் இலங்கைக்கு வந்தால், அல்லாட்டி இலங்கையில் திருவோணமலை, அதாவது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திருவோணமலையில் நிலாவளி என்ற இடத்துல அது கடல் இருக்குது. அதுக்கு பேர் தான் நிலாவளி பீச். இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. அதுலேயும் இந்த திருவோணமலையில் இருக்கிற கடற்கரைகள் மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் காணப்படும். இந்த திருவோணமலையில் இருக்கிற இந்த நிலாவளியில் இருந்து தான் பிஜின் ஐலாண்ட், அதாவது புறாமலை தீவும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம போகிறோம்னா போட்டில் போகணும். அந்த போட்டில் போகிறோன்னு சொன்னால் ஒரு போட்டுக்கு 8000 ரூபா எடுப்பாங்க. அதை விட மேலதிகமாக ஸ்மோக்லிங்க்கு ஒரு ஆளுக்கு 320 ரூபா அப்படி எடுப்பாங்க. நார்மலாக 8 பேர் போகிற போட்டுனா நீங்கள் 8 பேர் செட் ஆகி வரலாம். பெண்கள் சிறுவர்கள் யாருமே அங்கே போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே காசு. கொண்டே அழகாக இடங்களை காட்டுவாங்க. கரையிலேருந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கிட்ட பிடிக்கும். நார்மலாக நீங்கள் 2 பேர் வந்தாலும் போட்டில் போகலாம், 5 பேர் வந்தாலும் போகலாம், 7 பேர் வந்தாலும் போகலாம். எத்தனை பேர் வந்தாலும் ஒரு தரம் போகிறதுக்கு 8000 ரூபா எடுப்பாங்க. இதுதான் புறாமலை. என்ன தெரியுது? அதுக்குள்ளே தான் போகிறோம். புறாமலை தீவு தெரியுதா பாருங்க, சுற்றி வர கடல். கரையிலேருந்து பார்க்க கிட்ட மாதிரி தெரிஞ்சது. போட்டில் வேற 10 நிமிஷம் எடுத்தது. சரியான தூரம். பிஜின் ஐலாண்ட்
பாருங்கண்ணே, சுற்றுலாத்துறை வாசிகளால் நிறைஞ்சு போய் கிடக்கு இந்த இடம். இந்த தீவிட இரண்டு பக்கமும் உள்ள கடற்கரைக்கு இடையிலான நீளம் ஒரு 15-20 மீட்டர் அப்படி தான் வரும். இலங்கையில் இப்படி ஒரு தீவு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வேறு லெவல். ஒரு சின்ன குட்டி தீவு, அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையாக குளிக்கிறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல், மக்கள் எப்படி இருந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சின்ன ஒரு குடா போல் வளைவு. உண்மையாக நான் கேள்விப்பட்டேன் புறாமலை தீவு நல்லா இருக்கும்ண்டு. நம்ம என்னதான் அந்த ஃபோன்களில் வீடியோக்கள் கிளிப்ஸ் பார்த்தாலும் இதை பார்த்துட்டு அதை நேரில் வந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்கு. அது உண்மையிலேயே அது வேறு, அது கிடைக்காது. மரங்கள் வேறு லெவல், நல்ல அழகாக இருக்குது. கட்டாயம் திருவண்ணாமலைக்கு வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த தீவுக்குள்ளே வந்த பிறகு இந்த தீவில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், உள்ள டைவிங்கில் போய் மீன்கள், ஆமைகள், முருகை கற்பாறைகள், கடலுக்குள்ளே கடவுள் படைத்து வைத்த அதிசயங்கள் அனைத்தையுமே இங்கே பார்க்கலாம். அதுதான் இந்த தீவில் உள்ள ஸ்பெஷல். ஃபோனுக்கு கவர், கோப்ரோவுக்கு கவர் கொண்டு வரலண்டா இங்கே 1000 ரூபா கொடுத்து வாங்கலாம். எல்லாமே காசு தான். இப்படியே உள்ள போகிறோம், பார்க்குறோம், ஆற்றல் எடுக்கிறோம்.
பயம் இல்லை, நல்லபடியாக பார்க்கலாம். ஒரு கைடு எங்களை கூட்டிகிட்டு போனார். கைடுக்கும் ஒரு கைடு வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபா எடுக்கிறார். நீட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டியூப்பும் அவரும் நம்மளோட வருவார். வீடியோக்கள் எடுக்கிறோன்னா அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் முன்னுக்கு நம்ம ஆடியோ எடுத்து தருவார். சில வீடியோக்கள் அவர் எங்களுக்கு கேப்சர் பண்ணி தந்தது தான். உண்மையிலேயே நல்ல ஒரு பயணம். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களை நம்ம பார்க்குறதால நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும்.